வீட்டில் தான் சாப்பிடுவார். அதான் தாய் வீட்டிலே வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20-25 பேருக்கு சாப்பாடு பண்ணி நடந்துகிட்டே இருக்கும். அங்கிருந்தே சாப்பாடு. ஆமாம், தோட்டத்தில் கேட்கவே வேண்டாம், வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. இங்கே வந்து ஒரு 25 பேர் யாராவது தலைவரை பார்க்கணும், தலைவர் அண்ணனை பார்க்கணும், எதுக்காவது ஒரு காரணம் சொல்லி பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், எனக்கு நிதி உதவி போகாது, நான் அவரை பார்க்கணுன்னு வந்தாங்கன்னா அவர் 2 நாள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு தான் இவர் அனுப்புவார் அண்ணன். அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி தோட்டத்துக்கு வருவா, முடிஞ்சால் பண்ணுன்னு சொன்னால் தோட்டத்துக்கு போக சொல்லுவார். அப்படி போய் ஹெல்ப் வாங்கணும். அதாவது நிறைய இருக்குங்க, சொல்கிறதுக்கு ஒரு 1000 இன்சிடென்ட் இருக்குது. அது எதுவுமே சொல்கிற அளவுக்கு எனக்கு நிறைய இது. நம்மளாம் ஒரு சொல்லப்போனால் ஒரு இந்த மாதிரி ஒரு அவர் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது ஒரு 6.5 கோடி ஜனம் இருந்து, இப்போ 8 கோடி நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன். அந்த 6.5 கோடி ஜனங்களுக்கு ஒரு தலைவன் வந்து நம்ம சொந்தக்கார ஒரு சித்தப்பானும் போது அதனுடைய எவ்வளோ ஒரு பெருமை, எவ்வளோ ஒரு இது, நமக்கு எந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதுதான் நமக்கு இது. அவர் அண்ணா இப்போ சிஎம்மாக இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடு நடத்துனார் இல்லையா, அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு 3-4 வண்டி ஏதோ ஸ்பான்சர் பண்ணார். தமிழ் தாய் இது சரியா ஞாபகம் இல்லை. 3-4 வண்டி வந்து ஒவ்வொருத்தருடைய சார்பில், எம்ஜிஆர் சார்பில், தலைவர் சார்பில் இது, அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்காரங்க அதில் அப்படி வந்து எல்லாரும் பண்ணி அந்த வண்டிகள்லாம் வந்து அந்த உலகத்தமிழ் மாநாடு இதில் ப்ரொசஷனில் தான் வந்து லைனாக வந்துட்டுருக்கோம். அது தீவுத்திடலில் தான் வண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எக்ஸிபிஷன்லாம் நடக்குது. அங்கே போய் பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணி நைட்டு வந்து அவருடைய ஃபர்கோ வேன் அனுப்பிச்சிட்டார். அந்த ஃபர்கோ வேன் தான் இப்போ விஜயகாந்த் கொடுத்தது. ஆமாம், பிரச்சாரம். அந்த ஃபர்கோ வேனில் நாங்கள் எல்லாம் ஏறி, நாங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 பேர் போய் அங்கே போய் தீவுத்தொடரில் அதெல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் அதான் சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு கொடுப்பினை நமக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி வாழ்ந்தது. இப்போ தலைவர் சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? நான் தலைவர் சமாதி உள்ளே போனது வெளியே தான் கொண்டு வராங்க. ஷூஸ் இருக்கிறதால இந்த மாதிரி இருக்கிறதால அலோவ் பண்ணுவாங்க, எனக்கு விருப்பம் இல்லை. தினமும் அந்த பக்கம் நான் கடையில் இதெல்லாம் வரும்போது அந்த சமாதியை கும்பிடாம போன நாளே இல்லை. தன்னால கை அங்கே போயிடும் நமக்கு. சரி, அப்போ அவர் மறைஞ்ச போது நீங்கள் போனீங்களா ராஜா? நாங்கள் இருந்தோங்க, நாங்கள் இங்கே டவர் பிளாக்ல இருந்தோம் அப்போ. அப்போ நான் இங்கே நந்தனத்தில் இருந்து பாப்புலர் பிரிட்ஜுக்கு ஒரு 10 ஸ்டோரி பில்டிங் இருந்ததுல, ரெக்கமெண்டேஷன் ஏதாவது சொல்லணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினதுன்னா ஹவுசிங் போர்டு ஃப்ளாட் அது, அதில் அவருடைய பேரை யூஸ் பண்ணி வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தான், அதுதான் எங்கள் சிபார்ஸ் தலைவர் பேரை யூஸ் பண்ணி அங்கே நாங்கள் 34 வருஷம் இருந்தோம். அங்கே வந்து நான் வந்து 4th ஃப்ளோரில் இருந்தேன். 2 லிஃப்ட் இருக்கு அங்கே 4th ஃப்ளோரில். என் பிரதர் வந்து எம்ஜிசி பாலு இருக்கார்ல, இவருக்கு கீழே ராஜேந்திரன் கீழே, அவர் வந்து 3rd ஃப்ளோரில் இருந்தார்.